ஃபைன். உங்களோட லாங் டெர்ம் கெரியர் கோல எப்படி பிளான் பண்ணியிருக்கீங்க இந்த ஐடி இண்டஸ்ட்ரியில? என்னோட லாங் டேர்ம் கரியர் கோல் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போதைக்கு நான் இங்க நம்மளோட தமிழ்நாடு பேஸ்டா இங்க இருக்க கம்பெனில தான் ஒர்க் பண்ற மாரி என்னோட கல்ச்சர் இருக்கு. ஆ எனக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து நெறைய இடத்த புதுசு புதுசா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். நெறைய விஷயத்த கத்துக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை. அது மட்டும் இல்லாம, ஆ என்னோட ஊர்லன்னு பார்க்கும்போது, என்னோட ஸ்ட்ரீட்லயே ஓரளவுக்கு இப்ப ஒரு நல்ல பேக்கேஜ்ல பிளேஸ் ஆனதும் நான் தான். ஸோ நான் வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிளா இருந்து, அவங்களுக்கும் என்னோட என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணி, அவங்களையும் மேல கொண்டு வரணும் அப்படின்ற மாரி ஒரு இதுதான் என்னோட பெர்ஸ்பெக்டிவா இருக்கு. இப்போ ஆல்மோஸ்ட் ஃபைனல் திங் நெருங்கிட்டோம். இப்போ எம்என்சில பிளேஸ் ஆகணும்னு நெனைக்கிற ஸ்டூடண்ட்ஸ் நெறைய பேர் அத எய்ம் பண்ணி படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்ன? என்னோட அட்வைஸ்ன்னு பார்க்கும்போது, நான் என்ன சொல்லுவேன்னா, ஃபர்ஸ்ட்டு திங் வந்து கம்யூனிகேஷன். அது வந்து பெட்டரா இருங்க. ஏன்னா, நீங்க என்ன நெனைக்கிறீங்க, உங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு சொல்லிட்டு, ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. ஸோ கம்யூனிகேஷன் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த அவங்களுக்கு புரிய வைக்கிற மாரியான விஷயத்த வந்து, எந்த அளவுக்கு எப்படி புரிய வைக்க முடியுன்ற விஷயத்த மட்டும் கொஞ்சம் கரெக்ட்டா பார்த்துக்கங்க. அது மட்டும் இல்லாம கான்ஃபிடென்ட் லெவல். கான்ஃபிடென்ட் லெவல விடாம, உங்களால முடிஞ்ச அளவுக்கு போராடுங்க. உங்களோட ஜாபுக்காக நீங்க என்ன பண்ணணும், உங்களுக்கு அது வேணும் அப்டின்னா, அத நீங்க தான் எடுத்துக்கணும். ஸோ அதுக்காக என்ன வேணா பண்ணலாம்.